முறைகேடாக சோலார் பேனலுடைய அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் செய்யப்பட்டு முறைகேடாக ஆயிரக்கணக்கான மெகாவாட்டுகள் கொடுக்கப்பட்டது. அதோடைய மொத்த அசஸ்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எதெல்லாம் முறைகேடாக 20 நாள் 25 நாள் ப்ராசஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வரோம். யார் யார் மேலாம் சந்தேகம் இருக்குதோ லோட் ஃப்ளோ இல்லாமல் பண்ணவங்கலாம் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அதில் முழுசும் இது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டிஜிட்டல் டேட்டா இல்லை, எல்லாம் மேனுவல் டேட்டா எடுத்து அசஸ் பண்ற வேலையில அதுல கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கண்டக்டருடைய ஊழல் எல்லாம், அந்த முறைகேடு எல்லாம், அந்த டெண்டர்ல 9 டெண்டர்ல நடந்த முறைகேடுகள் எல்லாம் அசஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தமா தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து டிஎன்ஏபியில் இருக்கிற ஸ்டாக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு ஸ்டாக், எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, எல்லா ஸ்டாக்கும் வெரிஃபிகேஷன் வந்து கடந்த 2 வாரங்களா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் அதை வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி ஊழியர்கள் 40 டீமுக்கு மேல போட்டு ஸ்டாக் வெரிஃபிகேஷனும் பண்ணிட்டு இருக்கோம். அனைத்தும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அனைத்தும் பண்ற வேலையும் நடந்துட்டு இருக்கு. என்னப்பா இல்ல தெர்மல் எப்படி தெர்மல்ல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதோடைய செலவினங்கள் எல்லாம் காட்டிட்டோம். அதுக்குள்ள அடைக்கணும். தெர்மல் பவர் பிளான்டோடைய எக்ஸ்பென்ஸ், அதோடைய ரெவன்யூ எல்லாம் காட்டிட்டோம். அதுக்குள்ள அதோடைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். நம்ம கோல் வந்து ஒரு சில தெர்மல் பிளான்ட்டுக்கு தான் நம்ம இம்போர்ட் பண்றோம். மத்த எல்லாமே இங்க டிஎன்பிஎல் நம்ம என்டிபிசி மூலமா தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். எதெல்லாம் சந்தேகம் இருக்கு அதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அதாவது இதுதான் என்னன்னா கொள்முதல் அந்த காலகட்டத்தில் நாங்க வந்து இங்க போய் 21 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்குன்னு வாங்கிட்டாங்க. சரியா? இது வந்து போன கடந்த ஆட்சியில 58,000 கோடி அளவுக்கு முறைகேடாக கொள்முதல் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு 2020-21 ஆண்டுகள்ல இருக்கிறது 58,000 கோடி அளவுக்கு இருக்குன்னு தெரியும். சோ அது வந்து ப்ரொக்யூர் பண்ண இடத்துல நீங்க டாக்குமெண்டடா சரியாக விஞ்ஞான ஊழல் செய்தவர்களுக்கு டாக்குமெண்டடா சரி பண்ணி செய்ய தெரியும். அதையும் மீறி ஒரு சில இடத்துல இருக்க கேப்ல தான் அந்த கண்டக்டர் மாதிரியான விஷயங்கள் நம்ம பிடிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க வந்து விஞ்ஞான முறையில் தெளிவாக 50 ஆண்டுகளா செஞ்சவங்களுக்கு இப்பயும் செய்ய தெரியாதா, அதுலயும் மிஸ் பண்ற விஷயங்கள் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், இந்த கண்டக்டர்லாம் சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சிடும். கண்டிப்பா எல்லாத்தையும் அவங்களும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதில் முறைகேடு இருக்க அனைத்தையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் செய்யப்பட்டும் வரும். வேறதான் என்னப்பா அதாவது இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில கடன் வாங்காமல் நம்ம இதை சரி செய்ய முடியாது. முதலாவதா கடன் வாங்கியும் நம்ம என்ன செய்யறோம்னு சொல்றோம். இப்ப நீங்க போன ஆட்சியில 89,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா மொத்தமே 5 ஆண்டுகள்ல 122 டிரான்ஸ் நம்ம சப்ஸ்டேஷன் தான் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த 49,000 கோடியை நம்ம எப்படி செலவு பண்ண போறோம்னு காட்டியிருக்கோம். சோ இப்போதைக்கு நம்மளுடைய மக்களுக்கு, இந்த எண்ட் யூசருக்கு, இங்க இருக்கிற தமிழக மக்களுக்கு தேவையான இந்த மின் உற்பத்தியில அவங்களுக்கு மின் பரிமாணத்துல டிஸ்ட்ரிபியூஷன்ல ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறதுக்கு இதை சரி பண்றதுக்கான வேலைகளை செய்வோம். அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றோம்னு செய்வோம். அதே நேரத்தில் பேரலா நம்ம வந்து ரெவன்யூவும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரெவன்யூ சோர்சஸ் பார்க்கணும். சோ இது ஒன்றை மட்டும் நம்ம பேஸ் பண்ணி போனோம்னா, ஏன்னா நம்ம வந்து விவசாயிகளுக்கு டொமஸ்டிக் இது எல்லாத்துக்கும் நம்ம சப்சிடி கொடுக்கிறோம். சோ அது கண்டிப்பா நம்ம வந்து கண்டிப்பா இந்த அரசு அதை கடைபிடிக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதே நேரத்தில் ஆல்டர்னேட்டிவ் ரெவன்யூ சோர்சஸ் பார்க்காமல் நம்ம இதை மட்டும் போயிட்டே இருந்தோம்னா செலவினங்கள் அதிகமாக தான் இருக்கும். அந்த 2001, 2006, 2006, அந்த ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஆவரேஜா தான் இருக்கு. பட் கடந்த 5 ஆண்டுகள் இதோடைய இன்க்ரீஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ் இன்க்ரீஸ். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் செய்யப்படலன்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம இப்ப வர்ற காலங்களில் இது எப்படி மீட்டெடுக்க போறோம்னு சொல்லிருக்கோம். கண்டிப்பா நம்ம வந்து இந்த 49,000 கோடி இப்ப எப்படி செலவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து வர்ற ஆண்டுகள் இந்த கடனையும் நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த ரீபேமெண்ட் பிரின்சிபலி ரீபே பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதை மீட்டெடுக்கும் வேலைகளையும் நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். இப்பதான் இதுக்கான வேலைகள் துவங்கப்பட்டிருக்கு. இதை மீட்டெடுக்கும் வேலைகள் துவங்கும். இல்ல கண்டிப்பா நம்ம வந்து ஹேண்ட்லூம்க்கு போன வருஷம் என்ன வெளியிடுறோம். போன வருஷம் என்ன சப்சிடி கொடுக்கப்பட்டது அதே அப்படியே தொடருது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு அதை விட அதிகமாவே இருக்கு. 19,000 கோடி கிட்ட அதுக்கான ஸ்பிளிட் அப் நாங்க வெளியிடுறோம். இல்ல அதுதான் நம்ம வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் நம்ம எந்தெந்த நேரத்துல மிகவும் 20 நாள்ல ப்ராசஸ் பண்ணலாம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆயிருக்கு. குறைவான நாட்கள்ல அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆயிருக்கு. சோ அதெல்லாம் நம்ம வந்து வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். லோட் ஃப்ளோ ஒரு நிமிஷம் என்னன்னா, லோட் ஃப்ளோ ஸ்டடி நம்ம பண்ணாமல் இதுக்கு மேல நம்ம கமிஷன் பண்ணோம்னா நமக்கு அங்க நிறைய டிரான்ஸ்மிஷன்ல ப்ராப்ளம் இருக்கு. அதை முறையாக பண்ணிட்டு முடிச்ச பிறகு கண்டிப்பா கொடுக்கப்படும்.
இல்ல இப்ப வர்ற நம்ம ஹையரிங் எல்லாமே வந்து நம்ம என்ன சொன்னோமோ அது மாதிரி தான் இருக்கும். டிஎன்பிசி இல்ல அதெல்லாம் இனிமேல் தான் திட்டமிட போறோம். இல்ல ஏற்கனவே பெண்டிங் என்னென்ன இருக்குன்னு பாத்துட்டு இருக்கோம். அது இனிமேல் தான் திட்டமிட போறோம். இந்த வெள்ளை அறிக்கையில இது வரைக்கும் கடந்து வந்து என்ன செய்ய போறோம் பண்ணிருக்கோம். மத்த இந்த மாதிரி விவசாயிகளுக்கு நீ எவ்வளவு நம்ம புது சர்வீஸ் கொடுக்க போறோம், இதெல்லாம் இனிமேல் வர்ற இல்ல இலவச மின்சாரம் கண்டிப்பா தொடரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.